எனக்கு மைக்கெல்லாம் பிடிக்கும், அதனால தான் பிடிக்கட்டுமான்னு அதை கூட வச்சுருந்தீங்க இடியா. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த விஜய் டிவி மூலமாக நீங்களும் ஆகலாம் கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குறவனா இல்லாமல் ஒரு தூதுவனா, கலாம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம், மனசளவில் மட்டும் இல்லை, அவரோட நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவர் வழக்கமாகவே குழந்தைங்களை பார்த்தா அவர் அட்வைஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேட்கும்போது, என் பையன் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணுன்னாப்புல, என் டாக்டர் வந்து டைரக்டர் ஆகணும்னு சொன்னாப்புல. அப்போது கலாம் ஐயா சொன்னார், நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா மாதிரி ஒரு சிறந்த மனிதராக மாறணும் அப்படின்னு கலாம் ஐயா வாழ்த்தினார். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இதை விட சிறந்த விருது நான் வாங்கியிருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விருது. அதனால் அவருடைய நினைவாக நீங்களும் ஆகலாம் கலாம்ங்கிற இளைஞர்களையே அல்லது இளைய விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்துகிற இந்த பிச்சுட்டான் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவ்வளோதான் இப்போ சொல்லுங்கள். கலாம் கனவு காலம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சரியான கனவு தான் காண்றாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான அறிவு வளர்ச்சியில் இருக்காங்கன்றது உண்மை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து காலையில் குழந்தைங்களாம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், காலைல குழந்தைங்க வந்து ஒழுக்கமாக இருக்கணும், அவங்க இதை தான் செய்யணும், நம்ம ஒரு ஒழுக்க கட்டுப்பாடெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து எப்போவுமே அறிவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கட்டுப்பாடுகளை மீறிடும் அது. அதனால் நம்ம குழந்தைங்க செய்கிறதெல்லாம் தப்பாவோ இல்லாட்டி நம்ம ஜென்ரேஷன் மாதிரி இந்த குழந்தைங்க இல்லைன்னு தோணுதே தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ என்னை விட என்னுடைய குழந்தைங்க வந்து புத்திசாலியாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ கூட மேடையில் இனிமேல் அவங்க பண்ணி காட்ட போகிறது பூரா 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசங்க வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்கன்னு அர்த்தம். சார், இப்போ சின்ன பசங்க கண்டுபிடிக்கிறாங்க சார். ஆனால் இந்தியா லெவலில் வந்து அந்த கண்டுபிடிப்பு சரியான வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்களா? ஏன்னா யாரும் எங்கே போய் போயினாலும் வந்து போய் நின்னாலுமே அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருந்தாலும் சரி அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. நீ இது சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சின்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்க, பெருசாக பண்ணிட்டு வாங்குறாங்க. அந்த சின்ன வயசுல